வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4 எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிழையான தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதில் பார்த்தீங்கன்னா மற்ற மூணும் சரியாக இருக்குது. இந்த சியில் பார்த்தீங்கன்னா காலையிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லையும் இங்கே வந்து மனம் வீசியதில் நாவும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பாக இருக்குது. இதுதான் பிழையான தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வினைமுற்றுகளின் வகைகளோடு பொருத்துக. அழிந்தது தீமை, குணப்பெயர் கொண்டது. அற்றது பிறப்பு, தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை, சினை பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம், இடப்பெயர் கொண்டது. அழிந்தது தீமை, தொழிற்பெயர் கொண்டது, குணப்பெயர் கொண்டது. அற்றது பிறப்பு, தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை, சினை பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம், இடப்பெயர் கொண்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம் அப்படின்னா பகை. இதனோட எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கேண்மை. செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக, கேண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எதிர்கால பெயரச்சம். பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நட எனும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நடந்தவன். நட எனும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நடந்தவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வை எனும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வைத்தால். வை எனும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வைத்தால். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். கூற்று சரி. காரணம், ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. இது தப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா ஆ, இ, உ இந்த 3 மட்டும்தான் சுட்டெழுத்து. ஸோ இந்த காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டுச் சொற்களாகும். காரணம், இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் சரி. கூற்று, காரணம் ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் பொருந்தாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஐ, ஆ. ஐக்கு இணை எழுத்து பார்த்தீங்கன்னா இ, ஆனால் இங்கே ஆ கொடுத்துருக்கிறதுனால இதுதான் பொருந்தாதது. மற்றபடி இணை எழுத்துக்கள் ஏல பார்த்தீங்கன்னா ஏ, ஏ, பியில் தானா, டியில் ரானா இதெல்லாம் சரி. ஆனால் இந்த சியில் ஐக்கு ஆ வந்திருக்கிறதுனால இதுதான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம், கானம். கணம் அப்படின்னா கூட்டம். இந்த கணம் அப்படிங்கிறது கூட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்குது 11th 12th. காணம் அப்படிங்கிறது தான் இல்லை. இதுக்கான இது வந்து பொன். குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூட்டம், பொன். கணம், காணம். கூட்டம், பொன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று, தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். இது தப்பு. என்னன்னா இப்போ வந்திருக்கிறதுனால இது வந்து தந்தத்தால் ஆன பலகை அந்த பொருளில் தான் வரும். தந்த பலகை அப்படின்னு இப்போ வரலினா தான் கொடுத்த பலகை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ கூற்று தவறு. காரணம், 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை எனும் பொருளை குறிக்கிறது. இதுவும் தப்பு. கூற்று, காரணம் ரெண்டுமே தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அங்கு கேட்டேன். அதாவது சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி வந்து வல்லொற்று மிகும் அப்படின்னு பார்த்தோம். அதுபடி பார்த்தோம்னா இங்கே இக்கு வரணும். மற்ற இதுலாம் பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்து வந்து மிகாமல் இருக்குது. இதில் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அங்கு கேட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை திருத்துக. கூற்று, ஒரு அணில் மரத்தில் ஏறியது. இது தப்பு. ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும், ஒரு வரக்கூடாது. ஸோ கூற்று தவறு. காரணம், உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். காரணம் சரி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று தவறு, காரணம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொருத்துக. தேவகோட்டை, தேவோட்டை. கோவன்புதூர், கோவை. பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோனாடு. தேவகோட்டை, தேவோட்டை. கோவன்புதூர், கோவை. பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோனாடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் தருக. தாரணி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பூமி, உலகம். இருபொருள் தருக. தாரணி, பூமி, உலகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு எனும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. இதில் மீ அப்படின்னாலும் மேல் பகுதி தான் குறிக்கும், மிசை அப்படின்னாலும் உயர்ந்த மேல் பகுதி, இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேல் பகுதி. ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு எனும் சொற்கள் உணர்த்தும் பொருட்களை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மேல் பகுதி. நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நிறைய போட்டிருந்தோம், அதில் இதெல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு, பொருந்தா சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் பொருந்தாதது என்னென்னா ஆப்ஷன் டி, வியாழம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கலகத்தமிழ் அகராதி 1964, பாவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய இம்மூன்று அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 70. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் டேஸ் உறவோர் ஆயின், உறவோர் உறவோர் ஆக, மடவம் ஆக, மடந்தை நாமே. இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, உறவோர் மடவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முக்கார் புள்ளி. நம்ம நிறுத்தற்குறிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருந்து எங்கெங்கே இருக்குது, ஓல்டு புக்கு, நியூ சமச்சர் புக் ரெண்டுலேருந்துமே இந்த நிறுத்தற்குறிக்கான கண்டென்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு எடுத்து கொடுத்தோம். அப்போவே சொன்னோம், அந்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லா படிச்சுக்குங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்பாங்க அப்படின்னு. அதே மாதிரியே இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முக்கார் புள்ளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சாந்து, அறை. குருவி, ஓப்பு. சுனை, குடை. அருவி, இழிதல். சாந்து, அறை, குருவி, ஓப்பு, சுனை, குடை, அருவி, இழிதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளிமரபை கண்டறிக. புல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிமிழ்க்கும். புல், சிமிழ்க்கும். இதுக்கு நரலும் வரலாம். இந்த கொஸ்டின்லாம் வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பூமி சுழல்கிறது. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. பூமி சுழல்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் அப்படின்னு பன்மையில் வந்திருக்கு. ஸோ ஓடியன அப்படின்னு தான் வரணும். ஓடியதுன்னு கொடுத்துருக்கிறதுனால கூற்று தவறு. காரணம், யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். இது தப்பு. யானைகள் என்ற பலவின்பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஓடியன இந்த மாதிரி பலவின்பால் விகுதி தான் வரணும், ஒன்றன்பால் விகுதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறவினை தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அரசன் மாலை அணிவித்தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பு, பாடல், பாடினான். இது வந்து தன்வினை தொடர் தான்.
கவின்மொழி திருக்குறள் கற்றால் அடிகள் மறை ஓதினான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்வினை. இதில் பிறவினை இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான். அரசன் மாலை அணிவித்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேலே கேட்ட மாதிரி இந்த பிறவினை தன்வினை தொடர்ந்து இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம ஈஸியாக ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக புக்கில் இருக்கிற அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை கொஸ்டினாக கேட்குறப்ப தான் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் புக்கில் இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். அந்த மாதிரி படித்து ப்ராக்டிஸ் பண்ணினா தான் இந்த மாதிரி கொஸ்டினுக்கெலாம் அங்கே வந்து டைம் ரொம்ப எடுக்காமல் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், வரலாற்றியலில் ஒயிட்ஹால் எனும் சொல்லிற்கு இணை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரிட்டானிய அரசு அலுவலகம். வரலாற்றியலில் ஒயிட்ஹால் எனும் சொல்லிற்கு இணை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரிட்டானிய அரசு அலுவலகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. டார்க் ஃபைபர் இருட்டு இலை, டீமான் பின்னணி நிரல், டார்கஸ்ட் மிகு இருள்மை, டென்சிட்டி அடர்த்தி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 4, 1, 3, 2. டார்க் ஃபைபர் இருட்டு இலை, டீமான் பின்னணி நிரல், டார்கஸ்ட் மிகு இருள்மை, டென்சிட்டி அடர்த்தி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 4, 1, 3, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், புவியியலில் அட்வான்ஸ் எனும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கடற்கரை இயக்கம். புவியியலில் அட்வான்ஸ் எனும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கடற்கரை இயக்கம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த கலைச்சொற்களுக்கெல்லாம் வந்து வெளியிலிருந்து படிக்கிறதை விட இந்த ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் இப்போவும் நல்லா படிச்சுட்டு இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கும் மற்ற கண்டென்ட்லாம் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட்ஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா இந்த கலைச்சொற்கள் நிறைய இருக்குது. இதுக்காக வெளியிலேருந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி மற்ற யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் படிக்கிறத விட நீங்கள் ஜிகேக்கும் மேக்ஸுக்கும் நிறைய டைம் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம அங்கே வந்து மேக்ஸில் இப்போ புக்கில் இருந்து இப்போ இந்த சிலபஸ் படி புக்கில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டு தான் கேட்க போகிறாங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிற மேக்ஸ் இதை மட்டும் பார்த்தோம்னா எப்படியும் அந்த மாடல் இருந்து தான் வரும், அது கன்ஃபார்ம். ஆனால் இந்த தமிழில் இந்த கலைச்சொற்களில் நம்ம அந்த லட்சக்கணக்கான இருக்கிறதுல படித்து எத்தனை பக்கம் 1000 பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 1000 பக்கத்தை நம்மளால் படிக்க முடியுமா? அதுக்காகலாம் நீங்கள் இந்த டைமில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம தமிழுக்கு வந்து நம்ம புக்கில் என்ன இருக்கோ அதை நல்லா படிச்சுட்டு நம்மக்கிட்ட இல்லாத இதை வந்து இந்த சமயத்தில் வந்து தேடி போயிட்டுருக்கிறத விட நம்ம கையில் இருக்கிற மேக்ஸும் ஜிகேவும் நல்லா படிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொறுத்துக. ப்ரீ சென்சார்ஷிப் முன்தணிக்கை, பொசஷன் உடைமை, பிரிஸ்கிரிப்ஷன் நீடனுபோகம், பிரீமியம் முனைமம். ப்ரீ சென்சார்ஷிப் முன்தணிக்கை, பொசஷன் உடைமை, பிரிஸ்கிரிப்ஷன் நீடனுபோகம், பிரீமியம் முனைமம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெக்ட்ரான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, திறனாளர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளாசியர், பனியாறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பகையை நீக்குதல். தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் பகையை நீக்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், அளக்கொண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிறப்பயக்கும் நற்பலாவை இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே.
நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அடரடி படரடி பெருங்குழப்பம், அகட விகடம் தந்திரம், ஈரொட்டு உறுதியின்மை, கைகூடுதல் சித்தியடைதல். அடரடி படரடி பெருங்குழப்பம், அகட விகடம் தந்திரம், ஈரொட்டு உறுதியின்மை, கைகூடுதல் சித்தியடைதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி முழங்கும் பிளிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி, அடியற்ற மரம் போல் வீழ்தல், மத்தில் அகப்பட்ட தயிர் போல் நடுங்குதல், புயலில் சிக்கிய பூங்கொடி போல் மத்தில் அகப்பட்ட தயிர் போல் மனம் உடைதல், புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி, அடியற்ற மரம் போல் வீழ்தல், மத்தில் அகப்பட்ட தயிர் போல் மனம் உடைதல், புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் உகிர்ச்சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உகிர்ச்சுற்று என்பது என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நகச்சுற்று. உகிர்ச்சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உகிர்ச்சுற்று என்பது என்ன? நகச்சுற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. கால் புக் மறுகவனிப்பு பதிவேடு, ரெக்கார்ட் இஸ்யூ ரிஜிஸ்டர் பதிவேடு வழங்கு குறிப்பேடு, பப்பர் சூட் ரிஜிஸ்டர் வறியவர் வழக்கு பதிவேடு, ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர் செம்மைப்படி பதிவேடு. கால் புக் மறுகவனிப்பு பதிவேடு, ரெக்கார்ட் இஸ்யூ ரிஜிஸ்டர் பதிவேடு வழங்கும் குறிப்பேடு, பப்பர் சூட் ரிஜிஸ்டர் வறியவர் வழக்கு பதிவேடு, ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர் செம்மைப்படி பதிவேடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி போற்றுதல். அடோரிங் எனும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிக போற்றுதல். தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பிரெஞ்சு மொழி. டிஎன்பிசியில் ஃப்ரெஞ்சு மொழின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் போர்ச்சுகீசிய மொழி இதுவும் வரும் அப்படின்னு நெட்லேலாம் சொல்கிறாங்க, இந்த மற்ற யூடியூப்லேலாம். இதுவும் என்னென்னு ஆன்சர் வந்தால் தான் கரெக்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணை கண்டறிக. தாராபாரதி ஆசிய ஜோதி இது தப்பு. முடியரசன் வீரகாவியம் இதுதான் சரி. கவிமணி இதய ஒளி, ரசிகமணி விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. கவிமணி தான் ஆசிய ஜோதி, தாராபாரதி விரல் நுனி வெளிச்சங்கள், ரசிகமணி இதய ஒளி. இதில் கரெக்டாக இருக்கிறது முடியரசன் வீரகாவியம். சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 சரி. முடியரசன் வீரகாவியம் இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் குறிக்கோள். பூட்கை குறிக்கோள். நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட் கொஸ்டின் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் கண்ணெழுத்துக்கள். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும். என்னன்னா கண்டங்கத்திரி. ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் கண்டங்கத்திரி. மற்றபடி சுக்கு திப்பிலி சிறுநாவற்பூ இதெல்லாம் வரும், இந்த கண்டங்கத்திரி தான் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி திரிகடுகம். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு சமச்சீர் புக்கில் இந்த பாட்டு அப்படியே இருக்கும். தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு இது கடைசி வரியாக வரும். இதுக்கான ஆன்சர் வந்து திரிகடுகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம் ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. காரணம் தப்பு. கூற்றில் பார்த்தீங்கன்னா அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு காரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தப்பு. கூற்று சரி, காரணம் தவறு. ஏ சரி, ஆர் தவறு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் டேஸ். இதுக்கான ஆன்சர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறள் அவங்க சொன்ன 20 அதிகாரத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் திருக்குறள்லாம் இப்போவுமே அந்த 20 அதிகாரத்தை மட்டும் நல்லா படிச்சுக்குங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்று விடல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பொறுமை. தகுதியான் வென்று விடல் பொறுமை. இப்போ நம்ம அந்த கலைச்சொற்களுக்கெல்லாம் தேடி படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த மாதிரி திருக்குறளில் அந்த 20 அதிகாரத்திலிருந்து தான் கேட்குறாங்கன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி திருக்குறளுக்கெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த 20 அதிகாரத்தையும் நல்லா படிக்கலாம். ஏன்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த 3 கொஸ்டினும் சரியாக போடலாமில்ல. ஏன்னா இந்த 20 அதிகாரத்தில் இருந்து தான் கேட்குறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது. அப்போ கையில் இருக்கிறப்ப அதை நம்ம நல்லா படிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு தொடர் அமைக்க. விரிந்தது விரித்தது. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்ம எடுத்து போட்டிருந்தோம். அதே தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். இது சரி. மேலேயே அந்த கொஸ்டினில் பார்த்தோம் தந்த பலகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுத்த பலகைன்னு கொடுத்துருந்தாங்க, அது வராது அப்படின்னு. ஏன்னா இக்கு சேர்ந்து வர்றதுனால அது தந்தத்தை குறிக்கும், தந்த பலகை தான் குறிக்கும். அதே மாதிரி இங்கே இக்கு வந்திருக்கு கழகம் அப்படிங்கிறது கலையை கற்பிக்கும் கழகத்தை குறிக்கும். இது சரி. காரணம் 2 சொற்களுக்கு இடையே ஈக்கி என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். இதுவும் சரி. அதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2வே தவறாக கொடுத்துருந்தாங்க. இதில் கூற்று காரணம் 2 சரியாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த கொஸ்டின் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா மண் வெட்டி கொண்டு வா மண் வெட்டி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு கூட இந்த 2 கொஸ்டினுமே சரியாக போட்டிருக்கலாம். அதுக்கு கூற்று காரணம் 2 தப்பு, இதுக்கு சரின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உடுக்கை அப்படிங்கிறதா தமிழ் சொல். தமிழ் சொல்லை கண்டறிக உடுக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின் திவான் பகதூர் பாவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. போர்ச்சுகீசிய மொழி 6, தெலுங்கு மொழி 34, அரபு பாரசீக இந்துஸ்தானி 411, ஆங்கில மொழி 486. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3142. நெக்ஸ்ட் கொஸ்டின் பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரெச்சம் ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம் அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம் அறியாத குழந்தை. ஈறுகெடாத பெயரெச்சம் இல்லாத பொருள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3241. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒல்லக்கம் எனும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பொறுத்துக. அணிகம் ஊர்தி. அணிகம் படையில் ஓர் அளவு. அணிகம் சிவிகை. அணங்கு காமன். அணிகம் ஊர்தி. அணிகம் படையில் ஓர் அளவு. அணிகம் சிவிகை. அணங்கு காமன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4321. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று. வினவப்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ ஏ யா ஆ ஓ எனும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று சரி காரணம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று. மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. காரணம் உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். இது கூற்று காரணம் 2மே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. மறுப்பு யானை தந்தம். விறகு தந்திரம். மருகன் வழிவந்தோன். சீரடி சிறிய அடி. மறுப்பு யானை தந்தம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மறுப்புனா தந்தம் அப்படின்னு புக்கில் இருக்கும் சொற்பொருளில்.
இதை வச்சு நம்ம இந்த கொஸ்டினுக்கு இதை வச்சு மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள், மறுப்பு அப்படிங்கிறதுக்கு 4 இந்த சீல மட்டும்தான் இருக்குது. இதை வச்சுக்கு நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கலாம். மறுப்பு யானை தந்தம், விறகு தந்திரம், மருகன் வழிவந்தோன், சீரடி சிறிய அடி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 2, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. மானி குள்ளன், மானி மாமன், கனகம் கனகம் படை, கனகம் பொன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 4, 3, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் புக்லேயே நிறைய இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இதையெல்லாம் ஏன் எடுத்தாங்கன்னு தான் தெரியல. சேர்த்தெழுதுக. பலா கூட்டல் அருமை பலா வறுமை. இது பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிப்படி பலா கூட்டல் அருமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இல் கூட்டல் ஆ அப்படிங்கிறது சேர்ந்தாதான் லா வரும். அப்போ உயிரோட உயிர் வந்து சேர்றப்ப உடம்படுமை புணர்ச்சி வரும். அதனால் இங்கே ஐ இ இதுக்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா யா வரும். மற்றபடி உயிரெழுத்துக்கள் எல்லாத்துக்குமே வா தான் வரும், அதாவது இவ் வரும். ஸோ இங்கே வந்து இவ் வர்றப்ப இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்து வாவா மாறிடும். அதுதான் பலா வறுமை. இது புணர்ச்சி விதிப்படி இது ஓரளவுக்கு போடுற மாதிரி கொஸ்டின் தான். இதுதான் வந்து தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கங்கு கூட்டல் ஓகம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இதுக்கு ஆன்சர் கங்கௌகம் அப்படிங்கிறதுக்கு எனும் சொல்லை பிரித்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கங்கா கூட்டல் ஓகம். கங்கௌகம் எனும் சொல்லை பிரித்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கங்கா கூட்டல் ஓகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கோரல் கொல்லுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுதல். கோரல் கொல்லுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருளை தரும் ஓர் எழுத்து வி. பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஸ் என்ற பெயரால் அழைப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நீரவர். நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஸ் என்ற பெயரால் அழைப்பர் நீரவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் குதிர்தல் இணையான வேறு சொல் அறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ படிதல். குதிர்தல் படிதல். எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லா வந்து மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெற்பு சிலம்பு பொற்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. களி களி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போர் மிகுதி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த களிக்கு கழித்தல் வரும். இதை வச்சு நிறைய பேர் ஆப்ஷன் பி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கொடுத்துருக்காங்க, போர் மிகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். காரணம் கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன. நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிறுத்தற்குறிகளில் ஒரு எழுவாய் வந்து பல பயனிலைகளை கொண்டு முடிகிறப்ப அரைப்புள்ளி வரும் அப்படின்னு. ஸோ இதில் வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. விலங்குகள் இளமை பெயர் நவ்வி மரி, முதலை பார்ப்பு, உடும்பு ஓந்தி, மீன் கெண்டை சினை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் புள்ளின் உறுப்பை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தளிர்னு இருக்கும். ஆனால் இதில் ஆப்ஷன் டி ஓலை கொடுத்துருக்காங்க. ஆனால் மரபுப்படி இதெல்லாம் ஓலை அப்படிங்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் இந்த கிளைம் பண்ணியிருக்கிறத வச்சு வந்தால் தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்
அகிரிணை தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலர்கள் மலர்ந்தன. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்திணையில் இருக்கும். இது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அகிரிணையில் இருக்குது. மலர்கள் மலர்ந்தன. ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அம்மா வாலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பெனப்படுவது. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விசுவல் ஸ்கேனர். இதுக்கு ஆப்ஷன் சி கட்புலமேவி. இது பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் புக்கில் இந்த விசுவல் ஸ்கேனர் அப்படிங்கிறது இருக்குது. சிறப்பு தமிழ் புக்லேயுமே பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் இது இருக்குது. விசுவல் ஸ்கேனர் கட்புலமேவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறியியலில் ஆன்கரேஜ் எனும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஊன்றுதலை. ஆன்கரேஜ் ஊன்றுதலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் மோனோபாலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. நிறைய பேர் கண்ட்ரோல் அப்படிங்கிறத வச்சு கட்டுப்பாடு, இந்த பிடி இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பி கொடுத்துருக்காங்க. மோனோபாலி கண்ட்ரோல் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. இந்த இடத்துல தான் லக்கு வேலை செய்யும். ஏன்னா நிறைய பேர் சியும் போட்டிருக்கலாம், டியும் போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள் பி போட்டவங்களுக்கு தான் இந்த இடத்துல ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. அபுலியா மன உறுதி குறைபாடு. அக்கோமியா தலைவழுக்கை. அபசஸ் சீல்கட்டி. அலோபீசியா யூனிவர்சலிஸ் இது உடல் வழுக்கை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்தியாவில் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் ரூ.15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பெயரை சொல்லும் போதே உற்சாகம் பிறக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலா தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்திற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூ.15 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி குற்றால அருவி. தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு 2024-2025. கனவு இல்லம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்ல திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாதமி ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது, கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது தமிழ்நாட்டை சார்ந்தவருக்கு மற்றும் நோபல் பரிசு இலக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளுக்கு பெற்றிருப்பேன் ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளர்களுக்கு 2021-2022 ஆண்டு நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சம் 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 10. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா எனும் பழமொழியின் பொருள் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி குறைந்து மதிப்பிடாதே. நெக்ஸ்ட்டு மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. கடன் கழித்தல் மனமின்றி செய்தல். கடை விரித்தல் தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல் முரண்படுதல். கக்கல் கரிசல் கலங்கல் நீர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் வேலை பிசகு எனும் மரபு தொடரின் பொருள் தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தீய காலம். வேலை பிசகு எனும் மரபு தொடரின் பொருள் தேர்க. இதுக்கான ஆன்சர் தீய காலம். ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வேதனை. ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக வேதனை. நெக்ஸ்ட்டு
இதில் பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் இந்த பத்தியை கொடுத்து எல்லாத்துலேயும் 5 கொஸ்டின் கேட்டுட்டு இதில் மட்டும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 2 கொஸ்டின் வந்திருந்தா கூட இன்னொரு 2 கொஸ்டின் நமக்கு சரியாக இருக்கும். இதுலேயும் பாருங்கள் எப்படி ஒரு வஞ்சகம்ன்ட்டு, இதுலேயும் 2 கொஸ்டினை குறைச்சிட்டு 3 மட்டும் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பத்தியிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? தமிழ், ஆங்கிலம். ப்ரொஃபசல் எனும் சொல்லிற்கு இணையான சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கருத்துரு. இரிகேஷன் டெக்னாலஜி எனும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. நீர்ப்பாசன தொழில்நுட்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ் உரைத்தவரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின், டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது? இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர் இதெல்லாமே வரும். பேராசிரியர் அப்படிங்கிறது மட்டும் வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். காரணம், அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான ஏயை விளக்கியுள்ளது. ரெண்டுமே சரி. கூற்று காரணம் கூற்றை விளக்கி இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். ஆனால் இங்கே ஹீராஸ் பாரதியார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 மட்டும் தவறு. நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் பெயரை சுட்டுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நாகனார், விளம்பி நாகனார். இதில் விளம்பி அப்படிங்கிறது அவரோட ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது தான் இயற்பெயர். ஸோ நாகனார்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. நாகனார். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 7 நல்லா படிச்சுக்கிட்டோம்னா அந்த 15 கொஸ்டினும் தப்பு பண்ணாமல் போற்ற முடியும். யூனிட் 7 பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியத்திலிருந்து கேட்குறதுல நம்ம நான்மணிக்கடிகை அப்படின்னா நான்மணிக்கடிகை பற்றி புக்கில் இருக்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மட்டும் படிச்சோம்னாவே போதும். இந்த 15 கொஸ்டினும் நம்ம ஒன்று கூட தப்பு பண்ணாமல் போடணும். நெக்ஸ்ட்டு, மண்ணோடு இயந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இரக்கமில்லாதவர். இந்த கொஸ்டினை பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த டிஎன்பிசி தான் நம்ம இப்போ சொல்லணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரியே இந்த கொஸ்டின் எடுத்திருக்கிறாங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான். மண்ணோடு இயந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இரக்கம் இல்லாதவர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம் 2025 குரூப் 4 எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.